ஸோ எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் நோமேட் டிடி பேசுகிறேன். ஸோ நாம் இன்றைக்கி எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளியங்கிரி ஈஷாவை முடிச்சுட்டு நைட் அங்கேருந்து நம்ம பஸ்ஸை பிடிச்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இந்த மேட்டுப்பாளையம் கிட்டே தேக்கம்பட்டி அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். நைட்டு பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. அங்கேருந்து கிட்டத்தட்ட அந்த ஊர் பேர் ஏதோ ஒரு காரமடைக்கு வந்துட்டு அங்கேருந்து இறங்கி அங்கே வந்து சிதப்பா வந்து கூட்டின்னு வந்துட்டார். ஸோ இந்த விளாக் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப 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 பீஸ்ஃபுல்லான விளாகு, ஒரு சைலண்டான விளாக். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு ஃபுல் வில்லேஜ் லைஃப் எப்படி இருக்குது, எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு தான் காட்ட போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே வந்துட்டு நாங்கள் இப்போ கேரளா பார்டருக்கு போக போகிறோம். அங்கே போயிட்டு டாடி, அதாவது கல் வந்துட்டு எப்படி இறக்குறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு அங்கேருந்து அப்படியே சின்ன ஒரு நிலத்துக்கு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா சந்திரசேகர் இங்கே இருக்கான், கண்ணாடி போட்டு ஜாலியாக இருக்கான். ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கலாம் இங்கே எப்படி தான் என்ன பண்ணுறாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்க. பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நிறைய வீடுங்க இருக்குதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இன்னும் கூட இங்கே நிறைய பேர் இந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே நிஜமாக இந்த மாதிரி இருந்தால் தாங்க பீஸ்ஃபுல்லாக இருக்கும். செம்மையாக இருக்குது பாருங்கள். வாழை மரமெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இப்போல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பைப்பு தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. பைப்பில் ஹோல்ஸ் பண்ணி ஸோ மோட்டர் ஆன் பண்ணிங்கன்னா அட் அ டைம் எல்லாம் தண்ணி அப்படியே ஃபில் ஆகும். இது என்ன செடி போட்டிருக்காங்கன்னு தெரியல. சந்துரு எங்கே எப்படி இருக்குது பிளேஸு? ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் அப்படியே வந்து ஜஸ்ட்டு விளாக் பண்ணலான்னு வந்திருக்கோம். சரி அப்படியே போய் நாங்கள் மீட் பண்ணிட்டு யார் யார் என்னென்ன இருக்கிறாங்க, நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் இருப்பாங்க, போய் அங்கேயும் பேசுகிறோம். வாங்க போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் சொன்னேன் இல்லைங்களா, பைப்பு இப்போ ஆன் பண்ணியிருக்காங்க. பைப்பு அப்படியே அட் அ டைம் எல்லா இடத்துலையும் அப்படியே தண்ணி இறங்கும். அதான் ட்ரிப் இரிகேஷன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி அப்படியே ஸ்லோவாக இறங்குது. ஸோ அப்படியே இப்படி தான் இறங்கணும் தண்ணி. ஸ்லோவாக ட்ரிப் பை ட்ரிப்பாக இறங்கி தேவையான தண்ணி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். தெரியுதுங்களா? அங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் ஸ்லோலி ட்ரிப் பை ட்ரிப்பாக இறங்கி தேவையான தண்ணி கொண்டு இந்த செடிக்கு போகும். தண்ணியும் வேஸ்ட் ஆகாது. நம்ம வாட்டர் ரொம்ப ஸ்கேர்ஸாக தான் இங்கே யூஸ் பண்ணணும். இந்த ஊரில் கொஞ்சம் தண்ணி பரவாயில்ல, பட் இருந்தாலும் நம்ம ஸ்கேர்ஸாக யூஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி வாங்க போகலாம். முன்னாடி இவர் ஒருத்தர் மரம் ஏறின்னு இருக்காரு, அதெல்லாம் வீடியோ எடுக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா பாதி ஏணியை வச்சுட்டு அப்படியே ஏறுறாரு. செம்மையாக ஏறின்னு இருக்காரு. என்னடா அங்கே ஏறி என்னடா பண்ண போகிறேன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா தயவு செஞ்சு கேட்காதீங்க, நீங்களே பாருங்கள் என்ன தான் பண்ணுறாருன்ட்டு. அவர் என்ன அங்கே மேலே ஏறி என்ன பண்ணுறாருன்ட்டு நீங்களே பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆக்சுவலி இது காமிக்கணுன்னு தான் நான் வந்திருக்கேன். புரிஞ்சுங்களா? பா இன்னொரு லேயர் கட் பண்ணிவிட்டு
இன்னொரு லேயர் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். மறுபடியும் பானையை வச்சுட்டு வந்துடுறாரு. அம்பட்டு தான் வேலை முடிஞ்சு. ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு கல். இப்போ புதுசாக இன்னொன்று கட் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று கட் பண்ணிட்டு இருக்காரு. இது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கரெக்டாக கேரளாக்குள்ளே இருக்கும். ஸோ அதனால் இது கம்ப்ளீட்லி லீகல் தான். தமிழ்நாட்டில் தான் இல்லீகலு. அங்கேருந்து கேரளா பார்டர் ரொம்ப கிட்ட தான். நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து காமிக்கணுன்னே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். கம்ப்ளீட்லி லீகல் தான் கைஸ் இது கேரளாவில். நம்ம இதை காமிக்கணும்னு உங்களுக்கு காமிக்கணுன்ட்டு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். எனக்கா நிலத்தில் தேங்காய் மரம் இருக்குங்களா, அந்த தேங்காய் மரத்துலேயே இது பண்ணி வச்சுருக்காரு. இந்த சைடு கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை, சுத்தமாக தெரியல. அது வரட்ட இறங்கிட்டோம், எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. வாங்க போகலாம். எனக்கா இறங்கிட்டாரு. அவரை இன்டர்வியூ எடுக்கலாங்களா? வேணாம், அவரை டிஸ்டர்ப் பண்ணது வேலை செய்யும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வாங்க அங்கே போயிடலாம். எனக்கா இறங்கிட்டாரு. பார்த்தீங்கன்னாக்கா கல் வந்துட்டு இப்படி தான் இருக்கும் பாருங்கள். எனக்கா இறங்கிட்டாரு. அப்படியே இந்த அழகான ஒத்தையடி பாதை, அழகான ரூட்டை வந்துட்டு பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்க. சீரியஸாக வேறு லெவலில் இருந்துச்சு ரோட்ஸ் எல்லாம். இந்த மாதிரி ரோட்ஸ் எல்லாம் எனக்கு ட்ராவல் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசை. பாருங்கள், the next day. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தேக்கம்பட்டியை விட்டு கிளம்பி ஆச்சு. அருமையான ஒரு டே நேற்று, செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.
ஏன்னா நேற்று ஆக்சுவலி எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஆறாமல் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் அங்கேயே லோக்கலில் சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அது வீடியோ எடுத்திருக்கேன், அதை அப்படியே ஆட் பண்ணுறேன். அருமையாக இருந்துச்சு. அப்படியே லொக்கேஷனை காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே லொக்கேஷனை பார்த்துட்டு அடுத்த வீடியோ நாளைக்கு காத்தால 11 o'clock ஷார்ப்பாக வருது. அந்த வீடியோ ரொம்ப மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது கிட்டத்தட்ட 800 வருஷம் முன்னாடி கட்டின ஒரு மண்டபம், ஒரு கோயில்னு சொல்லலாம். அது பார்த்திங்கனாக்கா பவானி சாகர் டேமுக்கு அடியில் இருக்குது. அது எப்போனாச்சும் ஒரு டைம் தான் வரும். அது வந்திருக்கு, அதை தான் பார்க்க